மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிராமமே விவேகானந்தபுரம். இங்குள்ள மக்கள் அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். யுத்தத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இந்த கிராம மக்கள் யுத்தம் முடிவுக்கு வந்த போதிலும் தமது வாழ்க்கையை போராட்டத்துக்கு மத்தியிலேயே நகர்த்துவதாக குறிப்பிடுகின்றனர். குடிநீர், போக்குவரத்து, உரிய குடியிருப்பு வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் விவேகானந்தபுர கிராம மக்களுக்கு எட்டாக்கலையாகவே காணப்படுகின்றது. இப்பகுதியில் காணப்படும் யானைகளின் அட்டகாசம் தமது விவசாய செய்கையை கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இங்க எலெக்ஷனுக்கு வருவாங்க, போட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. இங்க போட் போட்டு எல்லாம் முடிஞ்சாலும் கூட போட் போட முதல் கேட்பாங்க, உங்களுக்கு வீடு தருவோம், எல்லா தண்ணி வசதி முழுதும் தருவான்னு சொல்லுவாங்க. இப்போ தண்ணி வசதியும் தரல, ஒன்றுமே தரல. அவங்க வெண்டாங்கன்னு சொன்னா அவங்கள பாட்டுக்கு போய்கொண்டிருப்பாங்க. இங்க பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு வீடு இல்லை, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு களுவாஞ்சிக்குடியிலிருந்து மீள திருப்பி அனுப்பியிருக்காங்க. எதுவித ஒரு உதவிகளையும் இல்லை. எங்களுக்கு வீடு தான் கஷ்டமாக இருக்குது. அபிவிருத்தி திட்டங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எதுவிதம் இல்லை. 24 வருடம் இருந்து விவேகானந்தபுரத்தில் வசித்து கொண்டு வருகின்றோம். குடிசை வீட்டிலாம் வசிக்கின்றோம். சுமார் 300 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வரும் நிலையில் உரிய அதிகாரிகள் தமது அடிப்படை பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும்.